ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி நம்ம ஈஸியாகவும் சூப்பராகவும் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நல்லா மாவு பாருங்கள், நல்லா கெட்டி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மெஷர்மெண்ட்டுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இதை நம்ம இதில் கொட்டிக்கலாம் மாவை. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம், லேசாக போட்டுக்கலாம். இதில் என்ன பண்ணணுங்க, நல்லா கொதிக்க வைக்கிற தண்ணியை நம்ம எவ்வளோ மாவு எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி இதில் ஊற்றணுங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எந்த அளவுக்கு இந்த இதில் ஃபுல்லாக இந்த அளவுக்கு தண்ணி மாவு எடுத்துருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கணுங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. இது ஆவிலேயே கொஞ்சம் புழுங்கி நல்லா மாவு நல்லா புஷ்ஷுன்னு ரொம்ப நல்லா சாஃப்டாகிருங்க மாவு. ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டோம். நல்லா ஆவிலேயே நல்லா இதாகி நல்லா பாருங்கள் இப்படி பண்ணோம்னா நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. பார்த்தீங்களா, மாவு கரெக்டான அளவுங்க. நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா மூடி வச்சு இந்த ஆறி போயிடுச்சு இப்போ மாவு. இப்போ நல்லா இப்படி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. இது கையிலேயே ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மாவை எடுத்துகிட்டு இப்படி உருட்டி உருட்டி போட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும். இப்போ வேலைக்கு போகிறதுல அவசரத்தில் இப்போ இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி செய்ய முடியாதுங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இந்த மாதிரி செய்யறதுக்கு எப்படின்ட்டு. இந்த மாதிரி குழாய் இருக்குது இல்லைங்களா, இதில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டுங்க. நம்ம இந்த கத்தியில் நெய்யை கொஞ்சமாக தடவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், சின்ன சின்னதாக நல்லாயிருக்கும். இதை நம்ம டைரெக்டாகவும் அந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம அந்த பால்லாம் கொதிக்க வச்சு வைப்போம் இல்லைங்களா, அதுலேயும் போடலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, பசங்களுக்கெல்லாம் ஆவி அடிக்கும் இல்லைங்களா அந்த கொதிக்கும் போது, அப்போ அதுங்களுக்கு டைரெக்டாக செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பால் காஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு வேக வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரியும் நம்ம நல்லா அந்த முறுக்கச்சில் வச்சு நல்லா புழிஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அப்படியும் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி வச்சுக்கலாங்க. பாருங்கள், பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம 1/2 லிட்டர் என்ன பண்ணுவோங்க, கெட்டி பால் எடுத்துக்கலாம். நான் ஒரு குண்டு வெல்லம் இருக்குது இல்லைங்களா, ஒரு உருண்டை இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா தட்டி வச்சுருக்கேன். நான் அதை இதில் போட்டு, இனிப்புக்காக நம்ம வெல்லம் போட்டு செய்யலாங்க. வெல்லம் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம அந்த உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். லேசாக அப்படியே கலக்கி விட்டுக்குங்க. லேசாக கலரி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உருட்டி உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லைங்களா, இதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே. பாருங்கள், நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காயை சர்க்கரையோடு வச்சு தூள் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ ஈஸியாக தூளாயிருன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். அது இப்போயே போட்டோம்னா அந்த உருண்டைகள்லாம் அந்த ஏலக்காயோட ஸ்மெல் நல்லா உரைச்சிரும். உங்களுக்கு வெல்லம் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு உருண்டை எடுத்து நம்ம நசுக்கி பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா திக்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு இதை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த உருண்டையை. இப்போ அதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த இதை வடிகட்டிடலாம். இந்த உருண்டைகள்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த வெள்ளைப்பாகு ஊற்றணும். இல்லைன்னா அந்த உருண்டைகள்லாம் வேகாது, உங்களுக்கு மாவு மாதிரியே இருக்குங்க. அதனால் ஒரு நல்லா வெந்துடணும் மாவு. அப்புறம் இந்த பால் கொழுக்கட்டை நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க உங்களுக்கு. இதில் பாருங்கள், 1 ஸ்பூன் தேங்காயை இந்த நெய்யில் கொஞ்சமாக போட்டு
நம்ம வறுத்து போட்டோம்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை லேசாக வறுத்து இதில் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்ல நெய்யில் ஒரு 1/4 ஸ்பூன் நெய்யில் வந்து நான் தேங்காயை வறுத்துட்டேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஒரு தேங்காயை நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த தேங்காய் பாலை இதில் ஊற்றிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க, ஏன்னா நம்ம வெல்லம் போட்டிருக்கிறதுனால தெரிஞ்ச மாதிரி போயிடும். அதனால் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். அதே நீங்கள் சர்க்கரை போட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்க விடலாம், ஒன்றும் ஆகாது. அவ்வளோதான், சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.